இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆதார் கார்டு வாங்கி 10 வருடத்திற்கு மேல் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு ஆதார் கார்டில் நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதற்கான டைமும் தற்போது எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு myAadhar.uidi.gov.in சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. மை ஆதார் வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் ஜஸ்ட்டு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா செக் ஆதார் வேலிடிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கிளிக் டு வேலிடேட் ஸ்டேட்டஸ் ஆஃப் ஆதார்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் ஆதார் கார்டு நம்பர்னு இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேப்ச்சா இருக்கும். கேப்ச்சா கூட பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். கேப்ச்சா கூட டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு ஆதார் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட்டானு வரும். அதற்கு கீழே ஏஜ் பேண்ட் இருக்கும். ஜென்டர், ஸ்டேட், மொபைல் நம்பர். அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் நம்பர் ரெக்யூர் டாக்குமெண்ட், ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அப்டேட். ப்ளீஸ் அப்லோட் த டாக்குமெண்ட்ஸ் த்ரூ myAadhar.uidi.gov.in வெப்சைட் ஆர் ஆதார் சேவா கேந்திரன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மை ஆதார் வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணலாம். அப்படின்னா இசேவை மையத்திற்கு போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு மறுபடியும் மை ஆதார் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் இந்த சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டில் 14/12/2024 சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறது கண்டிப்பாக உங்களோட ஆதார் கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்காக இருக்கணும். ஏன்னா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சில டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஐடென்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கும் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லிவிட்டு அதில் செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கு கிளிக் டு சப்மிட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். அதுக்கு வந்து என்டர் ஆதார் நம்பர் இருக்கும். உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கேப்ச்சா கூட இருக்கும். கேப்ச்சா பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு உங்கள் ஆதார் கார்டு கூட என்ன மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து அப்படியே கரெக்டாக டைப் பண்ணுங்கள். ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு லாகின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் லாகின் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வந்து லாகின் ஆகிடும். அதன் பிறகு ஃபஸ்ட் எடுத்துன்னு வந்து டாக்குமெண்ட் அப்டேட் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அப்ஜெக்டிவ் ஆஃப் டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸ்னு இருக்கும். அதுக்கு அதெல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு ஐடென்டி ப்ரூஃப்க்கும் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லிவிட்டு அதில் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா உங்களோட நேம், ஜென்டர், டேட் ஆஃப் பர்த், அட்ரஸ் எல்லாமே இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் 2 MB இருக்கணும். ஜேபிஜி, PNG, PDF ஃபார்மெட்டாக தான் இருக்கணும். அடுத்ததாக ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு ஒரு டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணணும். டிசபிலிட்டி ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட், பேன் கார்டு எந்த டாக்குமெண்ட்டில் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரியே அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். அலாட்மெண்ட் லெட்டர், டிசபிலிட்டி ஐடி, எலக்ட்ரிசிட்டி பில் கடைசி 3 மாதத்திற்குள்ளே பே பண்ணதாக இருக்கணும். அதில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஹியர் பை கன்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ரீவியூவாக ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸுமே செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் சப்மிட் ஆகிடும். அதன் பிறகு 7 to 15 டேஸ்க்குள்ளே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. இதுதான் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.